இன்றைக்கி ஈஸியாக எம்மியாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழம் பெரிய சைஸ் இருக்கு இல்லைங்களா, நல்லா பழுத்தது கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ராகி ஃப்ளோர், கேழ்வரகு மாவு இருக்குது இல்லையா, அது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். அப்புறம் கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக, சும்மா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இது எல்லாமே ஒரு கால் கப் அளவுக்கு, 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விடாமல் லைட்டாக ப்ரஷ் மட்டும் பண்ணிக்கணும். ஆயிலை இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த மாவு. அப்போ தான் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே போல் உங்களோட தவாவும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். மீடியம் சூடில் இருந்தால் தான் நல்லா வரும். ரொம்ப சூடாக இருந்தால் அடி பிடிச்சிரும், அப்புறம் சரியாக வராது. ஸோ மீடியமாக இருக்கணும். அப்புறம் லோ டு மீடியம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 பேன் கேக் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப மந்தமாக இருந்ததுனால கொஞ்சமாக இது பண்ணி தோசை ஊற்றினா நம்ம தேய்ச்சி விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. ஸோ திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். ஸோ 2 சைடு நல்லா ப்ரௌனாக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ராகி ஓட்ஸ் பேன் கேக் ரெடி ஆகிடும். கூடவே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதுவே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சரியாக போயிடும். உங்களுக்கு அப்பயும் பசி எடுத்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேரட் ஜூஸோ இல்லை குக்கும்பர் ஜூஸோ ஏதாவது கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ராகி பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெயிட் லாஸ் இருக்கவங்க ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூடவே நம்ம கொஞ்சம் ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ், வாட்டர்மெலன் எது வேணால் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஃபில்லிங்காக இருக்கும். இதுதான் நான் 1 டே பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.